வெளிநாடொன்றில் பதுங்கியிருந்த இலங்கை இளைஞன் அதிரடியாக கைது. ஈரானின் ஒத்துழைப்பே தேவையில்லை. தடுத்து வைக்கப்பட்ட புத்தகங்கள். மின்சார கட்டண உயர்வுக்கான காரணத்தை வெளியிட்ட IMF பிரதிநிதி. அதிரடியாக ஆடிய வைபவ் சூரியவன்சி. அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் புதிய பேருந்து நிலையத்தை நாசம் செய்துள்ள தீய சக்திகள். வெளிநாடொன்றில் பதுங்கியிருந்த இலங்கை இளைஞன் அதிரடியாக கைது. சிங்கப்பூரில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இலங்கை இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசா காலம் முடிந்த பின்னரும் சுமார் 10 மாதங்களாக சட்டவிரோதமாக தங்கியிருந்த 27 வயதுடைய இளைஞரை சிங்கப்பூர் குடிவரவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். கடந்த 8ஆம் தேதி அதிகாலையில் உட்லண்ட்ஸ் பகுதியில் உள்ள வாகன நிறுத்துமிடத்தின் மேல்தளத்தில் அமைந்துள்ள பூங்காவில் அந்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இளைஞன் தூங்கிக் கொண்டிருந்த போது சாதாரண உடையில் வந்த அதிகாரிகள் அவரை சுற்றி வளைத்தனர். விசாரணையில் அந்த இளைஞர் சமூக வருகை விசா மூலம் சிங்கப்பூர் சென்றுள்ளார். அவரது விசா காலம் கடந்த ஆண்டு ஜூன் 28ஆம் தேதியுடன் முடிவடைந்துள்ளது. விசா காலாவதியான பிறகும் அவர் நாடு திரும்பாமல் அங்கேயே தங்கியுள்ளார். அந்த இளைஞர் நிரந்தர முகவரி ஏதுமின்றி சுற்றித் திரிந்துள்ளார். சம்பவத்தன்று மற்றொரு வெளிநாட்டவருடன் அவர் தங்கியிருந்தது அவதானிக்கப்பட்டுள்ளது. 11 அதிகாரிகள் கொண்ட குழு அவர் தப்பிச் செல்லாதவாறு அனைத்து வழிகளையும் அடித்து சோதனையிட்டனர். அதிகாரிகள் தங்களின் கையடக்க பயோமெட்ரிக் கருவி மூலம் இளைஞரின் கைரேகை மற்றும் முக அடையாளங்களை சரிபார்த்துள்ளனர். அவர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதை உறுதி செய்தனர். அவருடன் இருந்த மற்றொரு நபரிடம் முறையான வேலை அனுமதி பத்திரம் இருந்ததால் அவர் விடுவிக்கப்பட்டார். ஈரானின் ஒத்துழைப்பே தேவையில்லை. திறக்கப்படும் ஹோர்முஸ் நீரிணை. ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் ஒத்துழைப்பு வழங்கினாலும் வழங்காவிட்டாலும் ஹோர்முஸ் நீரிணை விரைவில் மீண்டும் திறக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்துள்ளார். ஈரானின் கட்டுப்பாட்டிலுள்ள இந்த பாதையில் கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் தடையின்றி நடக்கும் என்றும் ஒருவேளை சுமூகமான தீர்வு எட்டப்படாவிட்டால் மற்ற வழிகளில் அது சரி செய்யப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தற்போது பாகிஸ்தானில் நடைபெறவுள்ளன. இதற்காக அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தலைமையிலான உயர்மட்ட குழு பாகிஸ்தான் விரைந்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய நோக்கம் குறித்து விளக்கிய ட்ரம்ப், ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை உருவாக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதே தங்களின் 99% இலக்கு என்று குறிப்பிட்டுள்ளார். அதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் மிக விரைவாக முடிவுக்கு வரும் என நான் கருதுகிறேன். அது தானாகவே நடக்காவிட்டால் நாங்கள் வேறொரு வழியில் அதை முடிவுக்கு கொண்டு வருவோம். ஈரானுடன் நாங்கள் மேற்கொள்ளவிருக்கும் ஒப்பந்தத்தின் மிக முக்கியமான அம்சம் அவர்களின் அணு ஆயுத கனவை தடுப்பதேயாகும் என்றார். தடுத்து வைக்கப்பட்ட புத்தகங்கள். தீபச்செல்வனுக்கு சுங்கப்பிரிவு விடுத்துள்ள அழைப்பு. தடுத்து வைக்கப்பட்ட தனது நூல்கள் குறித்து கலந்துரையாட சுங்கப்பிரிவு ஆணையாளர் செவாலி அருகொட அழைப்பு விடுத்துள்ளதாக தீபச்செல்வன் தெரிவித்துள்ளார். பணி நிமித்தமாக குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொள்ள முடியாமை குறித்து அவருக்கு உடன் தகவல் அனுப்பியதாகவும் இதனால் அடுத்த வாரம் திகதி மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தனது புத்தகங்களின் விடுவிப்பு தொடர்பாக அரசியல் சலுகை அடிப்படையிலான தீர்வை ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை என்றும் தனது எழுத்துக்களில் நியாயம் இருக்கிறது என்றும் எங்கள் கதைகளை எழுதுகின்ற உரிமை தனக்கு இருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இனிவரும் காலத்தில் இத்தகைய பிரச்சினை தனக்கோ தன்னை போன்ற சிறுபான்மை எழுத்தாளர்களுக்கோ ஏற்படக்கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புத்தகங்கள் குறித்த தங்கள் சந்தேகங்களை கேள்விகளை முன்வைக்க இருப்பதாகவும் அவை தொடர்பில் விளக்கமளிக்க வேண்டும் என்றும் சுங்க ஆணையாளர் தகவல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சு மற்றும் கலாசார அமைச்சின் அதிகாரிகளுடன் எழுத்தாளரின் பிரதிநிதி ஒருவருடனும் இச்சந்திப்பு திட்டமிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டண உயர்வுக்கான காரணத்தை வெளியிட்ட IMF பிரதிநிதி. நிலக்கரி இறக்குமதியில் இலங்கை மின்சார சபைக்கு சமீபத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களே நாட்டில் மின்சார கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணிகளில் ஒன்று என இலங்கையிலுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவின் தலைவர் இவான் பாப ஜார்ஜியோ தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கை மின்சார சபையின் நிதி நிலைத்த தன்மையும் அதன் இருப்பையும் உறுதி செய்வதற்கு கட்டணங்களை திருத்தி அமைப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நிலக்கரி ஏற்றுமதியில் ஏற்பட்ட நஷ்டங்கள் இலங்கை மின்சார சபையின் லாபங்களில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கட்டண உயர்வை பரிந்துரைப்பதற்கான காரணங்களில் எதுவும் ஒன்று என்றும்
கூறிய அவர், எதிர்காலத்தில் இதுபோன்ற நஷ்டங்களை தடுப்பதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே சிறந்த ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிரடியாக ஆடிய வைபவ் சூரியவன்சி 4வது போட்டியிலும் வெற்றி பெற்ற ராஜஸ்தான் ராயல்ஸ். ராயல்ஸ் சேலஞ்சர் பெங்களூரு அணிக்கிடையிலான போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. IPL தொடரில் 16வது போட்டி கவுகாத்தியில் நடைபெற்றது. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ், ராயல்ஸ் சேலஞ்சர் பெங்களூரு அணிகள் விளையாடி மோதின. மழையால் ஆட்டம் தாமதமாக தொடங்கப்பட்டது. இருந்தபோதிலும் ஓவர்கள் குறைக்கப்படவில்லை. ராஜஸ்தான் ராயல்ஸ் நாணய சுழற்சியில் வென்று பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி வில் சால்ட், விராட் கோலி ஆகியோர் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். ஆர்ச்சர் முதல் ஓவரை வீசினார். ஆட்டத்தின் முதல் பந்திலேயே சால்ட் ஆட்டமிழந்தார். அடுத்து விராட் கோலியுடன் தேவ்தத் படிக்கல் ஜோடி சேர்ந்தார். 7 பந்தில் 14 ஓட்டங்கள் சேர்த்து தேவ்தத் படிக்கல் ஆட்டமிழந்தார். 16 பந்தில் 7 பவுண்டரியுடன் 32 ஓட்டங்கள் சேர்த்து விராட் கோலி ஆட்டமிழந்தார். RCB பவர் பிளேயில் 3 விக்கெட் இழப்பிற்கு 61 ரன் எடுத்திருந்தது. குருநால் பாண்டியா 1 ஓட்டங்களில் என ஆட்டமிழந்தார். அதன்பின் வந்த வீரர்கள் ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்டு அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். என்றாலும் கேப்டன் ரஜத் படிதார் நிலைத்து நின்று சிறப்பாக விளையாடினார். விக்கெட்டுகள் விழுந்ததால் பேட்டர் வெங்கடேஷ் ஐயர் இம்பேக்ட் சப் வீரராக களமிறங்கினார். 35 பந்தில் அரை சதம் அடித்த ரஜத் படிதார் 18வது ஓவரின் முதல் பந்தில் ஆட்டமிழந்தார். அவர் 40 பந்தில் 4 பவுண்டரி 4 சிக்ஸருடன் 63 ஓட்டங்கள் எடுத்தார். 9வது விக்கெட்டுக்கு வெங்கடேஷ் ஐயருடன் புவி ஜோடி சேர்ந்தார். இறுதியில் 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 201 ஓட்டங்கள் குவித்தது. வெங்கடேஷ் ஐயர் 15 பந்தில் 29 ஓட்டங்கள் அடித்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். ராஜஸ்தான் சார்பில் ஜோப்ரா ஆர்ச்சர், ரவி பிஸ்னோய் மற்றும் பிரிஜேஷ் சர்மா தலா 2 விக்கெட்டுகளையும், சந்தீப் சர்மா மற்றும் ரவீந்திர ஜடேஜா தலா 1 விக்கெட் வீழ்த்தினர். 202 ஓட்டங்களை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் தொடக்க வீரர் ஜெய்ஸ்வால் 13 ஓட்டங்களில் ஆட்டமிழந்தார். இவருடன் களமிறங்கிய வைபவ் சூரியவன்சி அதிரடியாக விளையாடினார். இவர் 28 பந்துகளில் 78 ஓட்டங்கள் விளாசினார். இவருடன் ஆடிய துருவ் ஜீரல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ராஜஸ்தான் சார்பில் கடைசி வரை களத்தில் இருந்த ஜீரல் 43 பந்துகளில் 81 ரன்கள் குவித்தார். போட்டி முடிவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 18 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்புக்கு 202 ஓட்டங்களை குவித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளில் விளையாடியுள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் புதிய பேருந்து நிலையத்தை நாசம் செய்துள்ள தீய சக்திகள். புதுப்பிக்கப்பட்ட கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புனரமைப்பு பணிகள் சுமார் 424 மில்லியன் ரூபாய் செலவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திறக்கப்பட்ட 2வது நாளிலே மிக மோசமான முறையில் சேதமாக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான மலசல கூடங்களில் 5 குழாய்கள் உடைக்கப்பட்டுள்ளன. பூச்செடிகள் மற்றும் சுவர்கள் உடைக்கப்பட்டுள்ளன. இதனை அறிந்த போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன உடனடியாக அந்த இடத்துக்கு சென்றுள்ளார். இது அறியாமையினால் செய்யப்படும் செயல் அல்ல, மாறாக திட்டமிட்டு முன்னெடுக்கப்படும் ஒரு சதி முயற்சி. அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் பொதுமக்களின் வரிப்பணத்தில் உருவாக்கப்பட்ட பொது சொத்துக்களை சேதப்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். சமூக வலைதளங்கள் வாயிலாக முன்னெடுக்கப்படும் அவதூறு பிரச்சாரங்கள் ஒருபுறம் இருக்க, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்.